தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் 17 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்பட 17 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சீனாவை சேர்ந்தவர்களுக்கு விசா வாங்கி தந்ததற்காக 50 லட்சம் ரூபாய் கையூட்ட பெற்றதாக கார்த்தி சிதம்பரம் மீது புதிய வழக்கை சிபிஐ பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை, மும்பை, ஒடிஷா, கர்நாடகா, பஞ்சாப் உள்ளிட்ட 9 இடங்களில் கார்த்தி சிதம்பரத்திற்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. ப. சிதம்பரம் ராஜஸ்தானிலும், கார்த்தி சிதம்பரம் லண்டனிலும் உள்ள நிலையில் அவர்களது வீடுகளில் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ப. சிதம்பரத்தின் இல்லம், உத்தமர் காந்தி சாலையில் உள்ள கார்த்தி சிதம்பரத்தின் அலுவலகம் ஆகிய 2 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் குழு சோதனை நடத்தி வருகிறது. சிபிஐ நடத்திய சோதனையில் தமது வீட்டிலிருந்து எதனையும் கண்டறியவில்லை எனவும் எதையும் பறிமுதல் செய்யவில்லை என்றும் மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சிபிஐ காவல்துறையினர் தம்மிடம் காட்டிய முதல் தகவல் அறிக்கையில் தமது பெயர் இடம்பெறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். சோதனை நடத்தப்பட்ட நேரம் நகைப்புக்குரியது என்பதை தாம் சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் ப. சிதம்பரம் பதிவிட்டுள்ளார். இந்தியாவில் அதிவேக இணைப்பை வழங்கும் 6G தொலைத்தொடர்பு நெட்வொர்க் சேவையை 10 ஆண்டுகளுக்குள் கொண்டுவர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் அமைப்பின் வெள்ளி விழா நிகழ்வில் பேசிய அவர், அடுத்த சில மாதங்களில் கொண்டுவர திட்டமிடப்பட்டிருக்கும் 5G நெட்வொர்க் சேவை மூலம் இந்திய பொருளாதாரத்திற்கு $450 மில்லியன் கிடைக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இது இணைய வேகத்தை அதிகரிப்பது மட்டுமின்றி வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று பிரதமர் மோடி பேசினார். கீழடி பகுதியில் நடைபெற்று வரும் 8ஆம் கட்ட அகழாய்வில் 30 முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் கீழடியைச் சுற்றியுள்ள கொந்தகை, அகரம், மணலூர் உள்ளிட்ட 4 கிராமங்களில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் 8ஆம் கட்ட அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் கொந்தகையில் தோண்டப்பட்ட 2 பெரிய அகழாய்வு குழிகளில் 30 முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. முந்தைய ஆய்வுகளை விட தற்போது முதுமக்கள் தாழிகள் அதிக அளவு கிடைத்து வருகின்றன. நெல்லை மாவட்டத்தில் கல்குவாரி விபத்தில் பாறை குவியல்களுக்கிடையே சிக்கியுள்ள 5வது நபர் இருக்கும் இடத்தை கண்டறிந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்னீர் பள்ளம் அருகே அடைமிதிப்பான் குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிவு ஏற்பட்ட இடத்தில் 3வது நாளாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அங்கு ஏற்கனவே மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களில் 2 பேர் உயிரிழந்தனர். 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாறை குவியல்களுக்கிடையே சிக்கியுள்ள மேலும் 2 பேரில் ஒருவர் இருக்குமிடம் கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தெப்பக்குளத்தில் மீண்டும் சிலைகளை தேடும் பணி நடைபெற்றது. கடந்த 2004ஆம் ஆண்டு கபாலீஸ்வரர் கோயிலில் உள்ள மயில் சிலை திருடு போனது தொடர்பாக 2018ஆம் ஆண்டு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தெப்பக்குளத்தில் அதிநவீன கருவிகளைக் கொண்டு மயில், ராகு, கேது போன்ற சிலைகளை 3 நாட்களாக தேடியும் கிடைக்காததால் பாதியில் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு தெப்பக்குளத்தில் சிலைகளை தேடும் பணியில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ஈடுபட்டனர். இலங்கையில் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ச குடும்பமே காரணம் என அந்நாட்டு மக்கள் குற்றம் சாட்டி வரும் சூழலில் கோட்டாபய ராஜபக்ச அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்க மறுத்ததால் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 69 எம்பிக்கள் தீர்மானத்தை ஆதரித்த நிலையில் 119 பேர் எதிர்த்து வாக்களித்தனர். ஐடிஐ தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 10, 12ஆம் வகுப்புக்கு இணையான சான்றிதழ் வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையில் 8ஆம் வகுப்பு பயின்று 2 ஆண்டு தொழில் பிரிவில் தேசிய தொழில் சான்று பெற்றால் 10ஆம் வகுப்புக்கு இணையான சான்றிதழ் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 10ஆம் வகுப்பு பயின்று 2 ஆண்டு தொழில் பிரிவில் தேசிய தொழில் சான்று பெற்றால் 12ஆம் வகுப்புக்கு இணையான சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதி மற்றும் ஓசூர் பகுதியில் பெய்த கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கெலவரப்பள்ளி அணைக்கு வினாடிக்கு 985 கன அடி தண்ணீர் வருவதால் 640 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு கரைகளையும் தண்ணீர் தொட்டுச் செல்லும் நிலையில் நுரை சூழ்ந்து காணப்படுகிறது. சுற்றுப்புற கிராம மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ கூடாது என தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கவோ அல்லது மாடுகள் மேய்க்கவோ ஆற்று பக்கம் செல்ல வேண்டாம். அஸ்ஸாமில் வெள்ளம் காரணமாக 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் கடந்த ஒரு வாரமாக பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக 7 மாவட்டங்கள் வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. சாலை போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தில் ரயில் தள்ளப்படும் காட்சியும் வெளியாகியுள்ளது. நிலச்சரிவால் நடுவழியில் நிறுத்தப்பட்டிருந்த 2 ரயில்களில் சிக்கியிருந்த 2800 பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் 1,97,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இடைவிடாது கொட்டித் தீர்க்கும் கனமழை காரணமாக கேரள மாநிலம் கோட்டயம் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளது. கோட்டயம் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு இரவு பகலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாலைகள் அனைத்தும் நீரால் சூழப்பட்டிருப்பதால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே மின்கம்பங்கள் சாய்ந்ததால் பல்வேறு இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் கணிசமான உயர்வுடன் நிறைவடைந்த நிலையிலும் ஆர்வமுடன் எதிர்பார்த்த LICயின் பங்குகள் 8% சரிந்ததால் முதலீட்டாளர்கள் ஏமாற்றமடைந்தனர். மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 1344 புள்ளிகள் உயர்ந்து 54,318 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 417 புள்ளிகள் அதிகரித்து 16,259 புள்ளிகளில் முடிவடைந்தது. உலோகம், வங்கி உள்ளிட்ட துறை பங்குகள் விலை உயர்ந்து காணப்பட்டன. மொத்த விலை பணவீக்கம் இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்த போதும் பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் காணப்பட்டது முதலீட்டாளர்களை வியக்க வைத்தது. இந்தியாவில் விமான எரிபொருள் விலையை 5% உயர்த்துவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் எரிபொருளின் விலை 1,27,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகம். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே விமான எரிபொருள் விலை ஒவ்வொரு 2 வாரத்திற்கும் ஒருமுறை தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது. சென்னை செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்குமாறு சர்வதேச செஸ் கூட்டமைப்பில் ரஷ்யா வேண்டுகோள் விடுத்துள்ளது. உக்ரைன் போர் காரணமாக செஸ் ஒலிம்பியாடில் பங்கேற்க ரஷ்ய வீரர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இச்சூழலில் பொதுவான கொடி அல்லது செஸ் கூட்டமைப்பின் கொடியுடன் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்குமாறு ரஷ்யா முறையிட்டுள்ளது. நடப்பு சாம்பியனாக உள்ள ரஷ்ய வீரர்களை போட்டியில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்றும் ரஷ்யா சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி வரும் ஜூலை 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை மாமல்லபுரத்தில் நடைபெறுகிறது. தென்மேற்கு பருவமழை அந்தமான் தீவு பகுதிகளில் தொடங்கியிருக்கும் நிலையில் வரும் 27ஆம் தேதி அது கேரளாவை தொடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பெரும்பகுதிக்கு மழை கொடுக்கும் காலமாக தென்மேற்கு பருவமழை காலம் திகழ்கிறது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் 6 நாட்கள் முன்னதாகவே தொடங்கியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் தீவு பகுதியில் பருவமழை தொடங்கியுள்ளதாகவும் இம்மழை கேரளாவில் வரும் 27ஆம் தேதி வாக்கில் பெய்யத் தொடங்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை தரும் காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. பருத்தி நூல் விலை உயர்வை உடனடியாக தடுத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக அனைத்துக் கட்சி எம்பிக்கள் நாளை மத்திய நிதி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர்களை சந்திக்கின்றனர்.
நூல் விலை உயர்வுக்கு எதிராக திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பின்னலாடை தொழில் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த சூழலில் திமுக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் கனிமொழி தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் இணைந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோரை நாளை சந்திக்க உள்ளனர். நெசவாளர் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணுமாறு நேரில் வலியுறுத்துமாறு அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை அருகே 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொன்மையான பச்சைக்கல் லிங்கத்தை விற்க முயன்ற 2 பேரை சிலை திருட்டு தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். பூவிருந்தவல்லி அருகே பச்சைக்கல் லிங்கம் பதுக்கப்பட்டு கடத்தப்பட உள்ளதாக அறிந்த சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சிலைகளை வாங்கும் வியாபாரிகள் போல கடத்தல் கும்பலை அணுகிய அதிகாரிகள் சிலையை விற்க முயன்ற 2 வரை கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பச்சைக்கல் லிங்கம் 500 ஆண்டுகள் தொன்மையானது என்றும் நேபாள பாணியில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் மெட்ரிக் பள்ளிகளில் சேருவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் 2022-23ஆம் கல்வியாண்டுக்கான RTE மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி தொடங்கியது. 8000த்திற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் உள்ள 1,10,000 இடங்களில் சேர இதுவரை 1,00,000த்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். விண்ணப்பிக்கும் அவகாசம் புதன்கிழமையுடன் முடிவடைய இருந்த நிலையில் வரும் 25ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டித்து மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் மொத்த விலை பணவீக்கம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. சென்ற ஏப்ரல் மாதத்தில் மொத்த விலை பணவீக்கம் 15.08% அதிகரித்துள்ளது. இதுவே முந்தைய மார்ச் மாதத்தில் மொத்த விலை பணவீக்கம் 14.55 இருந்தது. கடந்த ஆண்டின் இதே மாதத்தில் 10.74% காணப்பட்டது. இதற்கு உலோகம், கச்சா பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, உணவுப் பொருட்கள், கெமிக்கல் பொருட்கள் உள்ளிட்டவைகளின் விலை அதிகரித்துள்ளதே காரணம் என மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவில் ஸ்மார்ட் வாட்ச், இயர்பட்ஸ் போன்ற அணியக்கூடிய மின்னணு பொருட்களின் சந்தை 20 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளதாக சர்வதேச தரவு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் கடிகாரங்கள் விற்பனை 173% அதிகரித்து ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் 37 லட்சம் கைக்கடிகாரங்கள் விற்பனையாகியுள்ளன. இதில் ஸ்மார்ட் கைக்கடிகாரங்கள் விற்பனை 87.5% அதிகரித்து 40 லட்சம் வாட்ச்கள் விற்பனையாகியுள்ளன. அதேவேளையில் இந்தியாவில் 10,000 ரூபாய்க்கு கீழான ஸ்மார்ட் போன்களின் விற்பனை குறைந்து வருவதாக ஆய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடப்பு 2022ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 10,000 ரூபாய்க்கு கீழான ஸ்மார்ட் போன்களின் விற்பனை முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தை காட்டிலும் 15% குறைந்திருப்பது IDC இந்தியா என்ற நிறுவனத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. பயண கட்டணத்தில் மூத்த குடிமக்களுக்கான சலுகை ரத்து செய்யப்பட்டதன் மூலம் ரயில்வேக்கு 2 ஆண்டுகளில் 1,500 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைத்திருப்பதாக தெரியவந்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ரயில் பயண கட்டணத்தில் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகை கடந்த 2 ஆண்டுகளாக ரத்து செய்யப்பட்டது. தற்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பிய கேள்விக்கு பதில் கூறியுள்ள ரயில்வே நிர்வாகம், கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 7.3 கோடி மூத்த குடிமக்கள் ரயில் பயணம் மேற்கொண்டதாகவும் அவர்களிடமிருந்து 3,464 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பத்ரிநாத் யாத்திரை சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. சார்தாம் யாத்திரை தலங்களில் ஒன்றான பத்ரிநாத்தில் கோடை காலத்தையொட்டி பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இப்பகுதியில் அண்மையில் பலத்த மழை மற்றும் அதைத் தொடர்ந்து மலைகளிலிருந்து பாறைகள் உருண்டதால் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது மழை நின்று சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பக்தர்கள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இசை புயல் A.R. ரகுமான் இயக்கிய திரைப்படம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட உள்ளது. அண்மையில் 99 என்ற திரைப்படத்தை தயாரித்து A.R. ரகுமான் வெளியிட்டிருந்தார். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரும் முள்ளிவாய்க்கால் நோக்கிய பயணம் கிளிநொச்சியில் தொடங்கியது. இன விடுதலை தேடி முள்ளிவாய்க்கால் நோக்கிய பயணம் என்ற கருப்பொருளில் இந்த பேரணி மேற்கொள்ளப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவாக கஞ்சி வளங்களுடன் பயணம் ஆரம்பமானது.
மல்லாவி வழியாக மாங்குளத்தை அடையும் பேரணி அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்காலுக்கு செல்ல உள்ளது. இலங்கையில் திரிகோணமலை கடற்படை முகாமில் தஞ்சமடைந்திருந்த முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் வெளியேறி தற்போது பலாலி என்ற பகுதி அருகே மறைவிடத்தில் தஞ்சமடைந்து இருப்பதாக இலங்கையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்ப்பு அதிகரித்ததால் பிரதமர் பதவியில் இருந்து விலகிய மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு காரணங்களுக்காக திரிகோணமலை கடற்படை முகாமில் தஞ்சமடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மருந்துகள் விநியோகிக்கும் பணிக்காக ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவில் காய்ச்சல் பரவி வருவதாக அந்த நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்து வருகிறது. தற்போது வரை காய்ச்சல் பாதிப்பால் 56 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நோய் பரவலை தடுக்க ராணுவத்தில் உள்ள மருத்துவ குழுக்கள் தலைநகர் பியாங்யாங்கில் மருந்துகள் விநியோகத்தில் ஈடுபட கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளார். ட்விட்டரை வாங்க ஏற்கனவே அறிவித்த தொகையை விட குறைவான பணத்தை கொடுக்கப் போவதாக எலான் மஸ்க் சூசகமாக தெரிவித்துள்ளார். உலகின் பிரபல சமூக ஊடகங்களில் ஒன்றான ட்விட்டரை வாங்க தொழிலதிபர் எலான் மஸ்க் ஒப்பந்தம் செய்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவின் மயாமியில் பேசிய எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனம் கூறியதை விட குறைந்தபட்சம் 4 மடங்கு போலி கணக்குகள் இருப்பது தெரியவந்திருப்பதாக கூறியுள்ளார். மேலும் போலி கணக்குகளை ரத்து செய்யாவிட்டால் ட்விட்டரை வாங்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நேரிடும் என்றும் எலான் மஸ்க் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சி நகரில் நிகழ்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். 11 பேர் படுகாயமடைந்தனர். பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் காணப்படும் பாம்பே பஜார் பகுதியில் திடீரென வெடிகுண்டு வெடித்துள்ளது. இதில் அப்பகுதியில் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்த 11 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் அங்கிருந்த வாகனங்கள் சேதமாகின. இந்த தாக்குதல் தொடர்பான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் பிரதமராக எலிசபெத் போர்னை நியமித்து அந்த நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் உத்தரவிட்டுள்ளார். 61 வயதான எலிசபெத் போர்ன் அந்நாட்டின் போக்குவரத்து, தொழிலாளர் நலன் உள்ளிட்ட துறைகளின் அமைச்சராக இருந்தவர். எலிசபெத் போர்ன் பிரான்ஸ் நாட்டின் பிரதமராக பதவியேற்கும் 2வது பெண் ஆவார். பிரதமராக இருந்த ஜீன் காஸ்டெக்ஸ் பதவி விலகியதை தொடர்ந்து எலிசபெத் போர்ன் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்.